விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆரோக்கியத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் எப்படி மகோகனி மரங்களை வந்து பராமரிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் மகோகனி மரங்கள் வந்து அதிவேக வளர்ச்சி ஒரு அற்புதமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான். இந்த மரத்தை வந்து மழை காலங்களில் எப்படி நம்ம பராமரிக்க போகிறோம். இந்த மரத்தோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 25 அடிக்கு மேலே இருக்கும். நீங்கள் அந்த 2 பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் நடுவில் வந்து ஒப்பிட்டு பாருங்கள் அதோடய ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. மரம் வந்து நடவு செஞ்ச நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் 6 மாதங்கள் ஆகுது. இது எங்களோட நிலத்தில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். நான் நடவு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கன்று நடவு செஞ்சுருப்போம். அந்த 150 கன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கன்று தான் வந்து அடிபட்டு போயிடுச்சு. மிச்சம் எல்லாமே வந்து நல்லா தரமாக வளர்ந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம மழைக்கு முன்னாடி இந்த மகோகனி மரங்களை வந்து எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து மண் வந்து அணைச்சி விடணும். அதே மாதிரி மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து இருக்கக்கூடிய இலைகளை எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து விட்டுடணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து மரத்தோட இலைகளை எடுத்து விட்றோமோ அந்த அளவுக்கு வந்து மழை காலங்களில் வந்து மரம் வந்து சாயாத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மரம் வளையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மரம் வந்து வளைய தான் செய்யும். அதேமாதிரி நீங்கள் இலைகளை எடுத்து விட்டோன்னா நேராகவே மறுபடியும் வந்துடும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா இன்னொரு மரத்துக்கு வந்து கயிறை வச்சு கட்ட செய்யலாம். ஆனால் வந்து இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு வந்து நம்ம இதை வச்சு கயிறெல்லாம் கட்ட முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடியில் இருக்கக்கூடிய கன்றுங்களை வந்து கட்டலாம். இதோட ஹைட்டே வந்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 25 அடிக்கு மேலேயே இருக்கும். 25 அடிக்கு மேலேயே ஒரு கன்று போகுதுன்னா ஒரு 20 வருஷம் இல்லை ஒரு 25 வருஷம் கழித்து அதோட அடிப்பகுதி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு அதில் வருமானம் எந்த அளவுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம பராமரித்தால் மட்டுமே வந்து நம்ம ஒரு மரத்துலேருந்து இவ்வளோ வருமானத்தை வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியும். அதனால் வந்து மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த இலைகள்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுட்டாலே போதுமானது. மரம் வந்து நேராக வளரக்கூடியது தான். அதேமாதிரி இதில் சைடு பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காது. அதாவது பக்க கிளைகள் வந்து அதிகமாக இருக்காது. அப்படி சப்போஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலே 1-2 தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கவாஸ் பண்ணி விட்டுட்டாலே வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் காமிக்கூட மரத்தோட அளவு பாருங்கள், சுற்று அளவு பாருங்கள், ஹைட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹைட்டு வந்து எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து வருடங்களில் வந்து அதோட அடிப்பகுதி வந்து நல்லா கனமாகும். நமக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் தான். இந்த இடத்துக்கு நாங்கள் எந்த ஒரு பராமரிப்புமே கிடையாது. நாங்கள் எப்போயாவது ஒரு டைம் தான் தண்ணி பாய்ச்சோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்களில் கூட வந்து தண்ணியை இழுத்து தக்க வச்சுக்கிட்டு வெய்ய காலங்களில் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த இந்தியன் மகோகனி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20 வருடத்துக்கு மேலே ஒரு மரத்தை வெட்டினா மட்டுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன கன்று தான். இந்த சின்ன கன்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ சைடில் இருக்க இலையெல்லாம் கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்கலை. ஏன்னா வெயிட் இதிலே வந்து அதிகமாக இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கன்று தான் இருக்கும். இதிலே வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால மரம் வந்து சாஞ்சிடுது. அதனால் வந்து என்ன பண்ணிட்டோன்னா சுற்றி இருக்கிற இலைகள் மட்டும், அதாவது ஒரு 4 இலைகள் 5 இலைகளை விட்டுட்டு சுற்றி இருக்கிற இலைகளை கட் பண்ணி விட்டுட்டாலே அதுக்கு போதுமான பேலன்ஸ் கிடச்சி அதோட தண்டு பகுதிகளை வந்து நேராகவே நின்றுடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதங்கள் தான் ஆகுது. இதுக்கு வந்து நம்ம அதிகமாக உரம் மெயின்டெனன்ஸ் நம்ம அதிகமாக பண்ணலை. மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த இலைகளை எடுத்து விடுறது மட்டும்தான். இதுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நாங்கள் அதிகமாக கொடுக்கல. எல்லாமே வந்து தழைச்சத்துக்கள் தான். இந்த மரப்பட்டைகள், இலைகள், அதே மாதிரி இந்த தேங்காய் நார் அது போடுறது தான் கொடுக்குறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம கொடுக்குறப்போ மண்ணோட களிம வளம் வந்து அதிகமாகும். நம்ம எந்த மரம் வச்சாலும் சரி, எந்த மரம் நடவு செஞ்சாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் இந்த தழை உரங்கள். அதாவது மக்கும் இலைகளை வந்து போட்டாலே போதுமானது ஒரு செடிங்களுக்கு. இதில் காமிக்கூடிகிற மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான மரம். இந்த மாதிரி நீங்கள் விவசாயிகள் வந்து இந்த மரத்தை வந்து பராமரித்தால் மட்டுமே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எடுக்க முடியும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் புதிய வீடியோக்களுடன் விவசாயிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.